இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாக்கா மிட் சைஸ் எக்ஸ்யூவி அப்படிங்கிற இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கு. அதில் வந்து 2019 மிட்ல வந்த கியா செல்டோஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 வேரியண்ட் ஏற்கனவே இருக்கு. ஆனால் இப்போ இந்த சிரோஸ் அப்படிங்கிற இந்த புது நியூ கார் லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு வேரியண்ட் இருக்கு. என்னன்னாக்கா ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியண்ட் மாதிரியே இப்போ அந்த செல்டோஸ்லையும் ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேரியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிகே ப்ளஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற இந்த வேரியண்ட். இது வந்து இம்பீரியல் ப்ளூ அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு கலர். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் இருக்கு. அதுல இது ஒரு கலர். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 7 கலருமே உங்களுக்கு வந்து டோட்டல் மெட்டாலிக் ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். கியா செல்டோஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 வேரியன்ட் இருக்கு. அதுல வந்து 2 வந்து பெட்ரோல் வேரியன்ட், 2 வந்து டீசல் வேரியன்ட். ஸோ பெட்ரோல்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் ஜி 1.5 லிட்டர் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்று. அப்புறம் வந்து அதே ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் ஜி 1.5 6 ஸ்பீட் ஐவிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐவிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு. அதே மாதிரி டீசல்ல இருக்கிற வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 லிட்டர் சிஆர்டிஐ விஜிடி 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்றும். அதே மாதிரி 1.5 லிட்டர் சிஆர்டிஐ விஜிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த 2 வேரியன்ட் டீசல்ல இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் ஜி 1.5 லிட்டர் பெட்ரோல்லே ஐவிடி உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைக்குது. ஸோ பேனட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயிட்டாக இருக்கு. மேலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப்கான இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ஜினோட அந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜுவல் டைப்ல இருக்கிற அந்த குரோம் ஃபினிஷ் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த ஜுவல் டைப் குரோம் ஃபினிஷ் இருக்கு. அதே மாதிரி ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் கலர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருக்கு. தென் டிஆர்எல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கனெக்டடாகவே இருக்கும் ஒரு ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதுக்கப்புறம் க்ரௌன் ஜெல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் சைடில் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீக்வன்ஷியல் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்புறம் ஐஸ் கியூப் எல்இடி ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு கீழே இருக்கு. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17 இன்ச்சு. இந்த அலாய் பார்த்தீங்கன்னாக்கா மேட் கிராபைட் அலாய் வீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 4365 mm. இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 mm. இது ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1635 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2610 mm. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 190 mm.